بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: فإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பொறுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியம் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்களிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனைகளும் ஆரம்பமாக இந்த நபிமொழியை ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை தெரிவிப்பதற்காக இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை ஏற்றி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தார் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தனது வல்லமையை தனது ஆற்றலை பறைசாற்றுவதற்கு குர்ஆனில் பல்வேறு அத்தாட்சிகளை பற்றி குர்ஆனில் பேசுகிறார். வானம் எனது அத்தாட்சி, பூமி எனது அத்தாட்சி, சூரியன் எனது அத்தாட்சி, சந்திரன் எனது அத்தாட்சி, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது அத்தாட்சி. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அன்பையும் நேசத்தையும் பரிமாறிக்கொள்வதும் எனது அத்தாட்சி என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார். وَاخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ
பல்வேறு நிறத்தில் இருப்பதும் எனது அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சிந்தனையை வெளிப்படுத்தும் முகமாக உதட்டசைவில் அதை வெளிப்படுத்துவார்கள். அதை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பது ஒரு கருவியாக இருப்பது மொழி. தமிழாய், ஆங்கிலமாய், அரபியாய், மலையாளமாய், கன்னடமாய், தெலுங்காய், இப்படி உலகத்தில் யார் யாரெல்லாம் எந்தெந்த மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்தும் அத்தாட்சி என்பதை குறிக்கக்கூடிய வசனம்தான் இந்த வசனம். என்ன அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுவான், வா அர்ஸல்னாக ரசூலன் இல்லா பிலிசானி கௌமிஹி. நான் உலகத்தில் அனுப்பிய எல்லா தூதர்களையும் அவரவர்கள் சமுதாயத்தில் அனுப்பும் பொழுது அந்த சமுதாயம் எந்த மொழி பேசுவார்களோ அந்த மொழி பேசக்கூடியவர்களே நான் தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அதை உணர்த்தும் முகமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு நிறத்தில் இருப்பதும் என்னுடைய அத்தாட்சிக்கு உட்பது. அதில் அறிவுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். உலகத்தில் சில மொழிகள் அல்லாஹ் தஆலா சிறப்புக்குரியதாக மேன்மைக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பதனுடைய காரணம், குறிப்பாக மார்க்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அரபி மொழியை மேன்மைக்குரியதாக சிறப்புக்குரியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். காரணம், அது குர்ஆனுடைய மொழி. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் பிரதானமாக தன்னுடைய வணக்க வழிபாடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய மொழி அரபி மொழி. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 18ஆம் தேதி சர்வதேச அரபி மொழி தினம் என்பதாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த நல்ல நேரத்தில் அரபி மொழியை பற்றி சில செய்திகளை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது நம்முடைய ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும், அது மாத்திரமல்ல நாம் வணக்க வழிபாடுகளாக வழிமுறைகளாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கும் அது சிறப்புக்குரியதாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரபி மொழியை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா, நான் குர்ஆனை அரபி மொழியில் இறக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு லஅல்லகும் தஅகிலூன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அது மாத்திரமல்ல அது நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவாக பேசக்கூடிய அரபி மொழியில் இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது அரபி மொழியை நீங்கள்